சயின்டிஃபிக் ப்ரூஃப். இதை யாராலும் மறுக்க முடியாது. அவ்வளவு தெளிவா கணக்கு போட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் கும்பம் அப்படிங்கிற ராசியில இருந்த அந்த சனி கிரகம் இப்ப மீனம்ங்கிற ராசிக்குள்ள என்டர் ஆகுது. 7 நாட்டு சனியுடைய பாதிப்பை முற்றிலுமாக தவிர்ப்பது எப்படி? இதுவரை யாரும் சொல்லாத ரகசியம். அப்போ மீன ராசிக்காரர்கள் என்ன பண்றாங்கன்னா 7.5 வருஷம் துன்பப்படுறாங்க. 1 மணி நேரம் வலது நாசி அடைச்சி இடது பக்கம் ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த 2.5 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அறிவியல் பூர்வமான ஆதாரத்தை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். வணக்கம் நண்பர்களே. சனி பெயர்ச்சி மே மாதம் 25ஆம் தேதி காலை இந்திய நேரப்படி காலை 9:08 நடக்க இருக்கிறது. இதற்கான அறிவியல் பூர்வமான ஆதாரத்தை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் 29ஆம் தேதியே வந்துருச்சுன்னு சில பேர் சொல்கிறாங்க. சனி பெயர்ச்சி 2025 கிடையவே கிடையாது. அது 2026 தான் வருதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. இந்த 2 கருத்துக்களும் தவறான கருத்துக்கள். 2025 மே மாதம் 25ஆம் தேதி இந்திய நேரப்படி காலை 9:08 வருகிறது. இதற்கான அறிவியல் பூர்வமான ஆதாரத்தை இந்த பதிவில் நீங்கள் தெளிவாக பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, இந்த பதிவில் பெயர்ச்சின்னா என்ன, சனி பெயர்ச்சின்னா என்ன, 7.5 நாட்டு சனின்னா என்ன, அஷ்டமத்து சனின்னா என்ன, ஏன் இந்த டேட் அந்த தேதியில் ஏன் இவ்வளோ முரண்பாடு இருக்கு, 7.5 நாட்டு சனியுடைய பாதிப்பை முற்றிலுமாக தவிர்ப்பது எப்படி, இதுவரை யாரும் சொல்லாத ரகசியம். 7.5 நாட்டு சனி வந்தால் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 7.5 நாட்டு சனியை நம்மிடம் நெருங்க விடாமல் செய்ய முடியும். அதற்கான சரகலை வித்தை இப்படின்னு சனி பயிற்சி சம்பந்தமான 7.5 நாட்டு சனி சம்பந்தமான எல்லா விஷயத்திற்கும் மிகவும் தெளிவாக உங்களுக்கு புரிய வைப்பது தான் இந்த வீடியோவின் நோக்கம். எனவே இந்த வீடியோவை முழுமையாக பொறுமையாக கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ திருநள்ளாறு ஸ்ரீ தர்பேண்டேஸ்வரர் சுவாமி தேவஸ்தான நிர்வாகிகளுக்கு சமர்ப்பணம். மேலும் புதுச்சேரி அரசு இந்து நிறுவனங்கள் துறை அதிகாரிகள் அனைவருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். ஏன் நான் இவங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன்னா, புதுச்சேரி அரசு இந்து சமய நிறுவனங்கள் துறை அதிகாரிகளும் ஸ்ரீ தர்பேண்டாஸ்வரர் சுவாமி தேவஸ்தான நிர்வாகிகள் திருநள்ளாறும் இவங்க சேர்ந்து ஒரு பத்திரிகை குறிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. சர்க்குலர் மார்ச் மாதம் 24ஆம் தேதி 2025 சர்க்குலர் நம்பர் 104. நீங்கள் பாருங்கள், அந்த சர்க்குலரை உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2025 சனி பயிற்சி கிடையாது. அதனால் மார்ச் மாதம் 29ஆம் தேதி நாங்கள் எங்கள் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்ய மாட்டோம். எனவே 2026 தான் சனி பயிற்சி வருது. அதனால் அந்த டேட்டு டைம் எல்லாம் இன்னும் எங்களுக்கு தெரியல. அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரிசர்ச் பண்ணி அதை கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு ஒரு சர்க்குலர் விட்டுருக்காங்க. அதனால தான் திருநள்ளாறு கோவில் நிர்வாகிகளுக்கும் புதுச்சேரி இந்து அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம்னு நான் சொல்கிறேங்க. அதாவதுங்க, நான் ரீசண்டாக திருநள்ளாறு போயிருந்தேன். அங்கே போய் பார்த்தா எல்லா இடத்துலையும் எழுதி வச்சுருக்காங்க 2026 தான் சனி பயிற்சி அப்படின்னு பல இடங்களில் பேனர் நான் பார்த்தேன். அதனால் இந்த வீடியோ பதிவு பண்ணணும் அப்படிங்கிறக்காக பல ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி தெளிவாக உங்களுக்கு புரிய வைப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த வீடியோ. இங்கே பாருங்க, முதல்ல பெயர்ச்சின்னா என்னன்னு பார்க்கலாங்க. பெயர்ச்சின்னா என்னன்னா, ஒரு கிரகம் ஒரு ராசிக்குள் நுழையும் அந்த நேரம்தான் பெயர்ச்சி.
அப்போ சனி பெயர்ச்சி அப்படின்னா என்னன்னா, சனி என்ற கிரகம் ஒரு ராசிக்குள் நுழையும் பொழுது அந்த நுழையிற தருணம், அந்த முதல் 1 மணி நேரத்துக்கு பேர் தான் சனி பெயர்ச்சி. ஒவ்வொரு கிரகமும் ஒரு ராசிக்குள் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் டிராவல் பண்ணி அடுத்த ராசிக்கு போகும். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் வேறு வேறு டைம் இருக்கு. ஒரு சில கிரகங்கள் 3 மாசத்துல ஒரு ராசியை கடந்துரும். ஒரு சில கிரகங்கள் பல நாட்கள் ஆகலாம். ஆனால் சனி கிரகம் ஒரு ராசியை கடப்பதற்கு 2.5 வருடங்கள் எடுத்துக்கொள்கிறது. 2.5 இயர்ஸ். 2025 சனி கிரகம் என்ன பண்ணுதுன்னா, மீனம் அப்படிங்கிற ராசிக்குள்ள என்டர் ஆகுது. இது வரைக்கும் கும்பம் அப்படிங்கிற ராசியில இருந்த அந்த சனி கிரகம் இப்ப மீனம்ங்கிற ராசிக்குள்ள என்டர் ஆகுது. உள்ள போயிருச்சுன்னா 2.5 வருஷத்துக்கு மீனத்துக்குள்ளேயே இருக்கும். கரெக்டாக 2.5 வருஷம் கழிச்சு அடுத்து மேசம் அப்படிங்கிற ராசிக்குள்ள நுழையுங்க. நீங்கள் புரிஞ்சுக்கங்க, பெயர்ச்சி என்றால் ஒரு கிரகம், அது சனி கிரகம் மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு கிரகம். குரு பயிற்சின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, ராகு பயிற்சின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போது நீங்கள் புரிஞ்சுக்கங்க, முதல்ல ஜென்ரலாக புரிஞ்சுக்கங்க, அப்புறமா சனி பயிற்சி பற்றி பார்க்கலாம், அதுக்கப்புறமா 7 நாட்டு சனியை பற்றி பார்க்கலாம். ஒரு கிரகம் ஒரு ராசிக்குள் நுழையும் அந்த தருணம், முதல் 1 மணி நேரம், அந்த டைம், அதுதான் பெயர்ச்சி. அப்போ சனி கிரகம் ஒரு ராசிக்குள் நுழையும் பொழுது அது சனி பெயர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. இந்த சனி கிரகம் என்ன பண்ணுவார்னா, ஒரு ராசிக்குள்ள நுழைகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ராசிக்கும் அதுக்கு முன்பு உள்ள ராசிக்கும் பின்பு உள்ள ராசிக்கும் 3 ராசிக்கும் சில சிக்கல்களை உருவாக்குவார். அப்போ இப்போ மீனம் ராசிக்குள்ள சனி உள்ள போறாருன்னு வச்சுக்கோங்களேன், 2.5 வருஷத்துக்கு மீனம் ராசிக்காரர்களுக்கு பிரச்சனை பண்றாரா? இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஏற்கனவே கும்பத்துக்குள்ள போனார் இல்லையா 2.5 வருஷத்துக்கு முன்னால. அப்போ சனி கிரகம் கும்பத்துக்குள்ள நுழையும் பொழுது கும்பத்துக்கு அடுத்த ராசி என்ன? மீனராசி. அப்போ கும்பத்துக்குள்ள நுழையும் பொழுதே மீனராசிக்கு டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ கும்பத்தில் 2.5 வருஷம் சனி கிரகம் வரும் பொழுது மீனம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ 2.5 வருஷம் முடிஞ்சிருச்சா? இப்போ மீனத்துக்குள்ள வராரு, வந்துட்டு மீனராசிக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு, துன்பத்தை கொடுக்குறாரு. அப்போ இன்னும் 2.5 வருஷம் மீனத்திலேருந்து முடிச்சுட்டு அப்புறம் மேசத்துக்கு போகிறார். மேசத்துக்குள்ளே போய் அங்கே ஒரு 2.5 வருஷம் இருக்கிறாரா? அப்போது சனி கிரகம் என்ன பண்ணுவாருன்னு சொன்னேன், எந்த ராசிக்குள்ளே நுழைகிறாரோ அதுக்கு முன்னால் பின்னால் 2 ராசிக்காரர்களுக்கும் துன்பத்தை கொடுப்பாருன்னு பார்த்தோமா இல்லைங்களா? அப்போது மீன ராசிக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 7.5 வருஷம் துன்பப்படுறாங்க. மேசராசி அதுதான், கும்பராசி அதுதான், உங்களுக்கு புரிஞ்சிருக்காக சொல்கிறேங்க. அப்போது ஒரு கிரகம் என்ன பண்ணுதுன்னா, சனி கிரகம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு 3 ராசிக்காரர்களுக்கு 7.5 வருடம் துன்பத்தை கொடுக்கிறார். அப்புறம் விட்டு அடுத்து போயிடுவார். அந்த 3 ராசிக்காரங்கள் அபாடான் இருக்கும் பொழுது அடுத்த ராசிக்கு போயிடுவார். இப்படி ஒரு 3 2.5 வருடங்களையும் சேர்த்தும் பொழுது 7.5 என்று வருகிறது. எனவே தான் 7.5 நாட்டு சனி என்று கூறுகிறார்கள். வீட்டிலலாம் பேசிக்குவோம் இல்லையா, வந்துட்டாண்டா 7.5 நாட்டு சனின்னு சொல்கிறோமா இல்லைங்களா, அதுக்கான விளக்கு இதுதாங்க. அதே மாதிரி இந்த வருடம் சனி கிரகம் என்ன பண்ணுறாரு, மீனத்துக்குள்ளே போகிறாரு. மீனத்துக்கும் மேஷத்துக்கும் கும்பத்துக்கும் தொல்லைகள் பண்ணுறாரு. அதே சமயத்தில் அடுத்து சிம்ம ராசி இருக்குங்க. சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனிங்கிற ஒரு பிரச்சனை கொடுக்குறாரு. ஆக மொத்தம் இந்த 2025 வருஷத்தில் சனி கிரகம் சிம்ம ராசிக்குள்ளே போகிறனால, மீன ராசிக்குள்ளே போகிறனால மீனத்துக்கும் கும்பத்துக்கும் மேஷத்துக்கும் சிம்மத்துக்கும் 4 ராசிக்காரர்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறார். இதாங்க அஷ்டமத்து சனி, இதாங்க 7.5 நாட்டு சனி. அப்போது இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லித்தர போகிறேன்னா, 7.5 நாட்டு சனியுடைய பாதிப்பு கொஞ்சம் கூட நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறது, அஷ்டமத்து சனியோட பாதிப்பு கொஞ்சம் கூட நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறத விளக்கம் சொல்ல போகிறேங்க. அதுக்கு முன்னால் நீங்கள் முதல்ல சனி பெயர்ச்சி எப்போ வருது அப்படிங்கிற அறிவியல் பூர்வமான ஆதாரத்தை முதலில் பாருங்கள். எல்லாருமே நிறைய யூடியூப் சேனலில் வீடியோக்களை இந்த நாள் அந்த நாள்னு சொல்லியிருக்காங்களே தவிர யாருமே அது அறிவியல் பூர்வமாக இப்படி தான் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு சரியான காரணம் சொல்லவில்லை. அந்த புதுச்சேரி அரசாங்கமும் திருநள்ளாறு நிர்வாகமும் கொடுத்துருக்கிற பத்திரிக்கையில் கூட 2026 எப்போ வருதுன்னே தெரிலன்ட்டாங்க. எப்போ வருதுன்னு தெரில, இனிமேல் தான் ஆராய்ச்சி பண்ணணுங்கிறாங்க. புரிந்து கொள்ளுங்கள், மே மாதம் 25ஆம் தேதி தான் வருது.
அதற்கான அறிவியல் பூர்வமான ஆதாரத்தை 4 நிமிட வீடியோவாக இப்பொழுது நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். இந்த ஆதாரத்தை உங்களுக்கு வழங்குபவர் வானவியல் ஆராய்ச்சியாளர் ஆழியாறு திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள். இவர் பல வருடமாக இரவு பகலாக நைட்டு படுத்து வானத்தை பார்த்துட்டு ஏகப்பட்ட ஆராய்ச்சி செய்து இந்த வானவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய விஷயத்த உண்மையை வெளியே கொண்டு வந்திருக்காருங்க. எனவே முதல்ல இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே 7 நாட்டு சனியிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, அஷ்டமத்து சனியிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேங்க. இப்பொழுது திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் கொடுக்கும் 4 நிமிட அறிவியல் பூர்வ ஆதாரமான இந்த வீடியோவை பாருங்கள். அதன் பிறகு நான் மீண்டும் உங்களுக்கு பல்வேறு விஷயத்தை கூறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்போ சனிக்கோள் இந்த கும்பத்துல இருக்கு. கும்பராசி இது, அதாவது கும்பராசி. இது சனிக்கோள். இது எவ்வளவு டிகிரியில 2025 மார்ச் 29ஆம் தேதி சனிக்கோள் கும்பத்துல தான் இருக்கு. அதோட டிகிரி நாம பார்த்தோம்னா அதாவது லாங்கிடியூட் லேட்டிடியூட் ஆன் டேட் 354 டிகிரியில் இருக்கு. இது எப்போ இந்த கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போகுதோ அதான் சனி பயிற்சி. இப்ப இந்த இதுல இப்ப நாம இந்த டேட்டை மாத்தினோம்னா மாத்த இந்த சனியும் நகர்ந்து வந்துட்டே இருக்கும். நகர்ந்து வர்றப்ப இப்ப தேதி 2023 5வது மாசம் 5ஆம் தேதி 358 டிகிரி போயிருக்கு. இப்ப நாம அதுல டேட்டை மறுபடியும் மாத்தினோம்னா 6, 7, 8, 9, 10, 11 மாறுறப்ப இங்க இதோட டிகிரி 359, இப்ப 0 டிகிரி ஆயிருக்கு. இப்ப நாம இது இந்த டிகிரி ஆன் டேட்ல 13 மினிட்ஸ்ல ஜாஸ்தி ஆயிருக்கு. இப்ப கம்மி பண்ணோம்னா இப்ப கம்மி ஆயிட்டே வருது. நாம இங்க டைமிங்ல கம்மி பண்ணிட்டு வர்றோம். அதாவது 2025 5 சமயத்துல இந்த ஆன் டேட் இந்த இது மட்டும் கவனிங்க. இப்போ 0 டிகிரி ஆகி 2 மினிட்ஸ் இருக்கு. மறுபடியும் கம்மி பண்ணோம்னா கம்மி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் இன்க்ரீஸ் பண்றேன். அதாவது மினிட்ஸ்ல இன்க்ரீஸ் பண்றேன். இப்போ இங்க மினிட்ஸ்ல இன்க்ரீஸ் பண்ணா ஐம்பத்தேழு, 58, 59 இதுதான் 00 ஆயிருக்கு. இப்போ இந்த சனி கும்பத்துல இருந்து இப்போ மீனத்துக்கு உள்ள என்ட்ரி ஆகுது. இதோட டைமிங் பார்த்தோம்னா 2025 மே மாசம் 25ஆம் தேதி 9 மணி 8 நிமிஷம். இதுதான் அந்த சனி பயிற்சிக்கு உண்டான காலம். நன்றி. அன்பு நண்பர்களே, இந்த வீடியோவை பார்த்தீங்களா? இதுதான் அந்த அறிவியல் பூர்வ ஆதாரம், சயின்டிஃபிக் ப்ரூஃப். இதை யாராலும் மறுக்க முடியாது. அவ்வளவு தெளிவாக கணக்கு போட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒருவேளை
இந்த டேட்டு டைமில் உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால், இன்னும் கொஞ்சம் தெளிவு வேணும்னா, வானவியல் ஆராய்ச்சியாளர் திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். அவரது செல்ஃபோன் நம்பர் 9842216465. தயவு செய்து அடிக்கடி ஃபோன் பண்ணி சின்ன சின்ன சந்தேகங்களை கேட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஃபோன் பண்ணுறதா இருந்தால் நல்ல தெளிவாக ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிவிட்டு, ஒரு பெரிய சந்தேகமாக இருந்தால் மட்டும் டீசெண்டாக ஃபோன் பண்ணி சந்தேகத்தை மட்டும் கேளுங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் விண்ணியிலும் வாழ்வியலும் அப்படின்னு பல வருடமாக நேரடி வகுப்பு, ஆன்லைன் வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம். எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா கோர்ஸ் அட்டன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாம் புரியும். அதுக்கப்புறம் தான் அட்வான்ஸ் லெவலில் கற்றுக்க முடியும். ஒருவேளை இந்த மாதிரி விண்ணியல், வாழ்வியல், அஸ்ட்ரானமி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இந்த நேரடி வகுப்பில் கலந்துக்கலாம். ஜூன் மாதம் 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் பொள்ளாச்சி பக்கத்தில் ஆழியாரில் திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் தோட்டத்தில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். 2 நாள் நீங்கள் அங்கேயே தங்கி உணவு அருந்தி இரவு பகலாக வானத்தை பார்த்து திரு ரவிச்சந்திரன் ஐயாவுடன் சேர்ந்து நீங்கள் விண்ணியல் ஆராய்ச்சி செய்து அவர் பல்வேறு விஷயங்களை கற்றுக் கொடுப்பார். இதற்கு 500 ரூபாய் கட்டணம். 2 நாள் உணவு, தேநீர், தங்கும் இடம், கோர்ஸ் எல்லாமே சேர்த்து 500 ரூபாய். வாய்ப்புள்ள நபர்கள் நேரில் வந்து கலந்து கொள்ளுங்கள். இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா anatomictherapy.org அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் விண்ணியலும் வாழ்வியலும் டைப் அடிச்சிங்கன்னா லிங்க் வரும். அதில் 500 ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். நீங்கள் நேரில் வந்து கலந்து கொள்ளலாம். எனவே இந்த மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி இருக்கிறதா சொல்லி திருநள்ளாறு கோயிலுக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க. ஒருவேளை அன்னைக்கு போக முடியாத நண்பர்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. மே மாதம் 25ஆம் தேதி காலையில் அங்கே ஒரு 8-8:30 மணிக்கு இருக்கிற மாதிரி போங்க. 9 மணி 8 நிமிஷத்தில் ஆரம்பிக்குது. 9 மணி 8 நிமிஷத்துலேருந்து 10 மணி 8 நிமிஷம் வரைக்கும் 1 மணி நேரம் கோயிலுக்குள்ள இருங்க. ஆமாங்க, சரியான நேரம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் தயவு செய்து இந்த வீடியோவை திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயம், அதாவது ஸ்ரீ தர்பேண்டேஸ்வரர் சுவாமி தேவஸ்தான நிர்வாகிகளுக்கு அனுப்பி வையுங்கள். அதே மாதிரி புதுச்சேரி அரசு இந்து சமய நிறுவனங்கள் துறை அதிகாரிகளுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வச்சு உடனடியாக இந்த 2026 தான் சனி பயிற்சி வருதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை நிறுத்திட்டு உடனடியாக மே மாதம் 25ஆம் தேதி தான் வருகிறதுன்னு சொல்லி இந்த டேட்டை டிக்ளேர் பண்ணி சர்க்குலர் கொடுத்துட்டு அந்த நேரத்தில் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, அடுத்தபடியாக இந்த 7 நாட்டு சனியுடைய பாதிப்பு வராமல் தடுக்கலாம்னு சொன்னீங்களே, அது எப்படி அப்படின்னு சில பேர் எதிர்பார்த்துருப்பீங்க. அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னால் ஒரு ஜென்ரலாக ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. 7 நாட்டு சனி மட்டும் இல்லை, ஒரு ஜென்ரல் கான்செப்ட். ஒரு கிரகம் ஒரு ராசிக்குள் நுழையும் பொழுது பெயர்ச்சி. அப்போ ஒரு கிரகம் ஒரு ராசிக்குள் நுழையும் பொழுது என்ன செய்யும்னா, அந்த ராசிக்கும் மற்ற ராசிகளுக்கும் நல்லது கெட்டது செய்யும். இப்போ ஒரு கிரகம் ஒரு ராசிக்குள்ள போகுதுன்னா சில ராசிக்கு நல்லது செய்யும், சில ராசி கெட்டது செய்யும். அது இந்த ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு போயிடுச்சுன்னா வேறு சில ராசிகளுக்கு நல்லது செய்யும், வேறு சில ராசிகள் கெட்டது செய்யும். இது ஒரு கணக்கு. ராகு பெயர்ச்சி, கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா? எல்லாம் ஒன்று தான், புரிஞ்சுக்கங்க. நீங்கள் இந்த கான்செப்டை புரிஞ்சிருச்சுன்னா, இப்போ நான் 7 நாட்டு சனிக்கு ஐடியா கொடுத்துருவேன். அப்புறம் குரு பயிற்சி வரும்போது மறுபடியும் ஃபோன் பண்ணுவீங்க, அது என்னங்க சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் ராகு பயிற்சி வரும், கேது பயிற்சி வரும். 7 நாட்டு சனிக்கு ஐடியா கொடுத்தா அஷ்டமத்து சனிக்கு என்னங்க, கண்டக சனிக்கு என்னன்னு கேட்பீங்க. இதெல்லாம் மொத்தம் நான் ஒரு ஜென்ரலாக சொல்கிறேங்க, முதல்ல ஜென்ரலாக புரிஞ்சுக்கோங்க. அப்போது இது ஒரு சயின்ஸ். இது நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா, சர்ச் பண்ணி பார்த்தா நிறையா ஜோதிடர்கள் நிறைய பேசியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு கிரகம் ஒரு ராசிக்குள் நுழையும் பொழுது எந்தெந்த ராசிக்கு நன்மை, எந்தெந்த ராசிக்கு தீமைன்னு நீங்கள் கம்ப்ளீட் லிஸ்ட் எழுதி பேப்பரில் எழுதுங்க. எழுதிட்டு நீங்கள் என்ன ராசின்னு எழுதி வச்சுக்கோங்க.
அப்போது இந்த சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி, கேது பெயர்ச்சி இந்த மாதிரி நாட்களில் என்ன பண்ணணும்னா, இந்த பெயர்ச்சி ஒரு உலகத்தில் ஒரு பெயர்ச்சி நடக்குதுன்னா நமது ராசிக்கு நல்லதா கெட்டதா இதை மட்டும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி வைங்க. அந்த விஷயத்தை நான் இந்த வீடியோவில் சொல்ல முடியாது, அது பெரிய டாபிக். அதுக்கு வேணால் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு அது நல்லது செய்யும் என்றால் நீங்கள் எந்த பயிற்சியும் செய்ய வேண்டாம். ஒரு கிரகம் உங்கள் ராசிக்கு கெட்டது செய்யும் என்றால் சரகலைன்னு ஒரு பயிற்சி இருக்குங்க. இப்போ நான் சொல்லிக் கொடுப்பேன். இதை செஞ்சிட்டிங்கன்னா அந்த கிரகம் உங்களுக்கு கெட்ட காரியம் செய்யவே செய்யாது. இதாங்க விஷயம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு நாடி இருக்கு. நாடின்னா என்ன? மூச்சு காத்துங்க, சரம். வலது பக்கமாக மூச்சு காற்று உள்ளே போயிட்டு வந்தால் இது சூரியக்கலை, வலது நாடி. இடது பக்கமாக மூச்சு காற்று உள்ளே போயிட்டு வந்தால் சந்திரக்கலை, இடது நாடி. நீங்கள் உங்களுடைய ஆள்காட்டி விரலை மூக்கில் வச்சு செக் பண்ணி பாருங்களேன். ஏதோ ஒரு பக்கம் அடர்த்தியாக போகும், ஏதோ ஒரு பக்கம் கொஞ்சம் கம்மியாக போகும். பாருங்க, ஒரு பக்கம் போகவே போகாதுன்னு நான் சொல்லலை. ரெண்டில் எது அடர்த்தி அதிகமாக போகுதோ அதுதான் உங்கள் நாடி. இப்போ நீங்கள் விரல் வச்சு சோதனை செய்யும் பொழுது வலது பக்கம் காற்று கற்றையாக அதிகமாக போனால் உங்களுக்கு வலது நாடி வேலை செய்கிறது, சூரிய கலை. இடது பக்கமாக உங்களுக்கு காற்று அதிகமாக போகிறது என்றால் சந்திரக்கலை, இடது நாடி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். சரகலை அப்படிங்கிற பயிற்சியில் இது டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்குறேங்க. இப்போதைக்கு நீங்கள் இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. வலது நாடி, இடது நாடி தெரிஞ்சிச்சிங்களா? இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு நாடி இருக்கிறது. சூரியனுக்கு வலது நாடி, ஞாயிறு சூரியனுக்கு வலது நாடி, சனிக்கு வலது நாடி, ராகுவுக்கு வலது நாடி, கேதுவுக்கு வலது நாடி, வெள்ளி சுக்கிரன் இதுக்கு இடது நாடி, செவ்வாய் வலது நாடி, புதன் இடது நாடி, வியாழன் சொல்றாங்க இல்லைங்களா குரு, இவருக்கு மட்டும் 2 நாடி. குரு வியாழன் வளர்பிறையின் பொழுது இடது நாடி, தேய்பிறையின் பொழுது வலது நாடி. இதை மட்டும் இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்களா? இப்போ இது தனியாக வச்சுக்கோங்க. ஒரு கிரகம் ஒரு ராசிக்குள் நுழையும் பொழுது சில ராசிகளுக்கு நல்லது செய்யும், கெட்டது செய்யும்னு சொன்னேன் இல்லைங்களா? அதை கண்டுபிடிச்சி அது சனியாக இருக்கட்டும், ராகுவாக இருக்கட்டும், கேதுவாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பயிற்சி சொல்கிறாங்க இல்லையா, பயிற்சி எப்பெல்லாம் வருதோ நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம ராசிக்கு நல்லதா கெட்டதான்னு பார்க்கணும். நல்லதுன்னா விட்டுருங்க, கெட்டதுன்னா என்ன செய்யணும்னா அந்த குறிப்பிட்ட பயிற்சி வர அந்த டைம் இருக்கு இல்லைங்களா, அந்த நேரம் முதல் 1 மணி நேரத்தில் அந்த கிரகத்துக்கான நாடி ஓட விடாமல் அடைத்து விட்டால், ஆப்போசிட் நாடியை ஓட விட்டால் உங்களுக்கு அந்த கிரகம் செய்யும் கெட்ட காரியம் வரவே வராது. இதுதான் தத்துவம். இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது பல பேத்துக்கு ஒரு முறை கேட்டால் புரியாது. இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள், அப்பொழுதுதான் புரியும். இப்போ சனி கிரகம் இருக்கு. சனி கிரகம் இப்போ என்ன பண்ணுது, மீனராசிக்குள்ள நுழையுது. எப்போ? மே மாதம் 25ஆம் தேதி காலை இந்திய நேரப்படி 9 மணி 8 நிமிஷத்துக்கு போகுது. அப்போது 9 மணி 8 நிமிஷத்துலேருந்து 10 மணி 8 நிமிஷம் வரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு வலது நாடி ஓடிவிட்டால் அந்த சனி கிரகத்தின் பாதிப்பு இருக்கும். அந்த 9 மணி 8 நிமிஷத்துலேருந்து 10 மணி 8 நிமிஷம் வரைக்கும் அந்த 1 மணி நேரத்தை மட்டும் வலது நாடியை அடைச்சி வச்சுட்டு, அதாவது சனியை உள்ளே போகாமல் அடைச்சி வச்சுட்டு இடது நாடி வழியாக மட்டும் நீங்கள் மூச்சு காற்றை உள்ளே விட்டு இறக்கிட்டு மூச்சு விட்டுட்டு ஒரு மணி நேரம் அமர்ந்துருந்தீங்கன்னா, உட்காந்துருந்தீங்கன்னா, நடந்துருந்தீங்கன்னா, அது உட்காந்துருக்கணும் நடந்துருக்கீங்களோ 1 மணி நேரம் வலது நாசியை அடைச்சி இடது பக்கம் ஓட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 2.5 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மறுபடியும் சனி மேஷராசிக்குள் நுழையும் பொழுது இந்த மீனராசிக்காரங்க மறுபடியும் என்ன பண்ணணும், அந்த கரெக்டான டைமை நோட் பண்ணி மறுபடியும் 1 மணி நேரம் அடைச்சிட்டா 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு பாதிப்படாதுங்க. அப்போது ஒவ்வொரு முறை சனி கிரகம் அந்த ராசிக்குள் 7.5 நாட்டு சனிக்குள் நுழையும் பொழுது முதல் 2 3 தடவை 1 மணி நேரம் பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா 7.5 நாட்டு சனியிலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளலாம். இதுதான் அஷ்டமத்து சனிக்கும், இதுதான் கண்ட சனிக்கும், எல்லாத்துக்கும் இதுதாங்க. இதுதான் ஃபார்முலாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ மே மாதம்
25ஆம் தேதி. யாரெல்லாம் பயிற்சி பண்ணணும்? கும்பராசிக்காரர்கள், மீனராசிக்காரர்கள், மேஷராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள். இந்த 4 ராசிக்காரர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கரெக்டாக 9 மணிக்கு என்ன பண்ணுங்கன்னா, வலது நாசியை அடைச்சிருங்க. ஒன்று பஞ்சு வச்சு அடைச்சிருங்க, இல்லை விரல் வச்சு அடைச்சிருங்க. இடது ராசி மட்டும்தான் மூச்சு காற்று இழுத்து விடணும். கஷ்டப்பட்டு இழுத்து விட வேண்டாம், சாதாரணமாக அடைச்சிட்டா போதும். இந்த பக்கத்தார போயிட்டு வரும். இந்த 4 ராசிக்காரர்களும் அந்த குறிப்பிட்ட நேரம் 1 மணி நேரத்திற்கு வலது நாசி அடைத்து விட்டால் சனி கிரகம் உள்ளே செல்லாது. அப்பொழுது உங்களுக்கு அந்த சனி கிரகத்தால் 2.5 வருடத்துக்கு பிரச்சனை இருக்காது. இதாங்க பயிற்சி. ஒன்று பஞ்சு வச்சுக்கலாம், இல்லை விரல் வச்சு அடைச்சிக்கலாம். அது நீங்கள் உட்காந்துட்டு பண்ணலாம், நின்றுட்டு பண்ணலாம், படுத்துட்டு பண்ணலாம். சப்ஜெக்ட் இவ்வளோதான். இல்லைங்க, எனக்கு ரொம்ப நேரம் விரலெல்லாம் வச்சு அடைக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா அதுக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறேங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, மேற்கே தலை வைத்து படுக்க வேண்டும், கிழக்கே கால் இருக்க வேண்டும், வடக்கு பக்கம் முதுகு இருக்க வேண்டும், தெற்கு பக்கம் முகம் இருக்க வேண்டும். அந்த மாதிரி படுத்துக்கணும். எப்போ? மே மாதம் 25ஆம் தேதி காலையில் 9 மணி 8 நிமிஷத்துக்கு. அப்போ இருந்து 10 மணி 8 நிமிஷம் வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு மேற்கே தலையை வைத்து, கிழக்கே காலை வைத்து, வடக்கு பக்கம் முதுகு இருக்குமாறு, தெற்கு பக்கம் முகம் இருக்குமாறு ஒரு கழித்து படுக்க வேண்டும். ஆமாங்க. இப்படி வலது பக்கமாக சரிந்து படுத்தால் இடது நாசி வேலை செய்யும். அவ்வளோதாங்க. 1 ஹவர் அப்படி படுத்துட்டுருங்க, அவ்வளோதான். படுத்துட்டு முடிஞ்சால் அதை அடைச்சிக்கோங்க. இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு படிக்க முடியலைங்க, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எனக்கு முதுகெல்லாம் வலிக்குதுன்னு எந்திரிச்சு உட்காந்துக்குங்க, அடைச்சி வச்சுங்க. சப்ஜெக்ட் இவ்வளோதாங்க. ஒரு கிரகம் ஒரு ராசிக்குள் நுழையும் பொழுது அந்த ராசிக்கு பாதகம் ஏற்படுத்தினால் அந்த ராசிக்கான நாடியை அடைத்து ஆப்போசிட் நாட்டி ஓட வேண்டும் அந்த 1 மணி நேரத்தில், பயிற்சி உள்ள நேரத்தில். இதாங்க சயின்ஸ், இதாங்க சரகலை. இந்த பயிற்சியை செய்யுங்க. உங்களுக்கு 7.5 நாட்டு சனியிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 7.5 நாட்டு சனியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு என்னோடய வாழ்க்கையில் இத்தனை வருஷம் அனுபவத்தில் ஒருத்தர் கூட தெளிவாக தப்பிப்பதற்கு ஒரு ஆலோசனை கூறியதே இல்லை. இந்த அருமையான ஒரு சனி பயிற்சி கான்செப்டை எனக்கு கற்றுக் கொடுத்த எனது சரகலை குருநாதர் சிவகார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களே, சரகலை சம்பந்தமாக ஒரு வகுப்பு எடுக்கிறேங்க. 13 நாள் வகுப்புங்க. முழுமையாக சரகலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஜூன் மாதம் 9ஆம் தேதி நிகழ்ச்சி ஆரம்பிக்குது. வாய்ப்புள்ள நண்பர்கள் கலந்துக்கலாம். இது ஆன்லைன் வகுப்பு. இதற்கு 5000 ரூபாய் கட்டணம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி ஆரம்பிக்குது. 13 நாட்கள் நடக்கும். சரகலை முழுமையாக கற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை இப்போ நீங்கள் சில பேருக்கு சந்தேகம் இருக்கும், சார் இந்திய நேரப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போ மே மாதம் 25ஆம் தேதி காலை 9:08க்கு இந்திய நேரப்படி இந்தியாவில் சனி பயிற்சி வருதுன்னா, நான் மலேசியாவில் இருக்கேன், சிங்கப்பூரில் இருக்கேன், துபாயில் இருக்கேன், அமெரிக்காவில் இருக்கேன், எங்களுக்கு எப்படி நேரம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சில வெளிநாட்டு நண்பர்கள் இந்த வீடியோ பார்க்கும் பொழுது சந்தேகம் இருக்கும். அதுக்கு பதில் சொல்கிறேன். இது எப்படி கணக்கு பண்ணணும்னா, இங்கே பாருங்க, 25 மே காலையில் 9 மணி 8 நிமிஷத்தில் இந்தியாவில் இருக்கு இல்லையா, அதே நேரத்தில் அதே டைமில் உங்கள் நாட்டில் என்ன நேரம் இருக்கோ அதுதான் உங்கள் நேரம். புரியுற மாதிரி சொல்கிறேன். மே மாதம் 25ஆம் தேதி காலையில் 9 மணி 8 நிமிஷத்துக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு வச்சுக்கங்களேன். இந்தியாவிலிருந்து சிங்கப்பூருக்கோ, மலேசிக்கோ, துபாய்க்கோ, அபுதாபிக்கோ நான் ஃபோன் பண்ணுறேன்னா, நான் ஃபோன் பண்ணால் அந்த டைமில் உங்கள் வாட்சில் என்ன டைம் ஓடும், அந்த நேரத்தில் தான் நீங்கள் பயிற்சி பண்ணணும். இப்போ புரிஞ்சுதுங்களா? உதாரணத்துக்கு இப்போ இந்தியாவில் காலையில் 9 மணி 8 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன். சிங்கப்பூர், மலேசியா எப்படி கணக்கு பண்ணணும்? அது கூட 2.5 மணி நேரம் சேர்த்திக்கணும். அப்போது சிங்கப்பூர், மலேசியாவில் உள்ள நண்பர்கள் மே மாதம் 25ஆம் தேதி காலை 11 மணி 38 நிமிடம், அதாவது 11:38 AM, அப்போ தான் சனி பயிற்சி உங்களுக்கு. துபாயில் இருக்கிற நண்பர்களுக்கு என்னென்னா, காலையில் 7 மணி 38 நிமிஷத்தில் நடக்குது. சவுதியில் இருக்கிற நண்பர்களுக்கு காலையில் 6 மணி 38 நடக்குது. புரிஞ்சுங்களா? இந்த கணக்கு ஒரு பேப்பர் எழுதிட்டு இதே மாதிரி தான் மற்ற கணக்கு, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடா, நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. இவ்வளோ விஷயங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க.
மே மாதம் 25ஆம் தேதி காலையில் 9 மணி 8 நிமிஷத்துக்கு நான் தொலைபேசி மூலமாக உங்கள் நாட்டுக்கு ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேசினா, அப்போ உங்களுடைய கடிகாரத்தில் உங்கள் நாட்டில் என்ன டைம் ஓடுதோ அந்த நேரம்தான் சனிப்பெயர்ச்சி நேரம். இப்போ புரிஞ்சுங்களா? இதாங்க விஷயம். எனவே நண்பர்களே, இந்த வீடியோவை தயவு செய்து திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவில் நிர்வாகிகளுக்கும் புதுச்சேரி இந்து அறநிலைத்துறை நிர்வாகிகளுக்கும் தயவு செய்து அனுப்புங்கள். இப்படி நிறைய விஷயங்களில் குளறுபடி ஊருக்குள்ளே இருக்குது. இதையெல்லாம் சரி பண்ணுறது தான் நமது நோக்கம். அனுப்பி உடனடியாக மாற்ற சொல்லுங்கள். நீங்களும் இந்த பயிற்சியெல்லாம் செய்யுங்க. வானவியல் வகுப்பில் கலந்துக்குங்க, சரகலை வகுப்பில் கலந்துக்குங்க. கலந்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நமது பின்னால் வர சந்ததிக்கு பல்வேறு விஷயங்களை கொடுத்துட்டு போகலாங்க. யாருக்குமே வானவியல் தெரியலிங்க, யாருக்குமே அஸ்ட்ராலஜி தெரியலிங்க, யாருக்குமே வைத்தியம் தெரியலிங்க. புரிந்து கொள்ளுங்கள். நமக்கே தெரியாதப்போ நமது குழந்தைகளுக்கு எப்படி தெரியும்? எனவே நான் 50 வகையான வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறேன். அதில் 42 வகுப்புகள் விருப்பத்தொகை வகுப்பு. விருப்பத்தொகை வகுப்புன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது. நீங்கள் ₹1 கொடுத்தாலும் சேரலாம், ₹10 கொடுத்தாலும் சேரலாம். இதுக்கு மேலே என்னங்க பண்ண முடியும்? இப்படி நிறைய வகுப்புகள் நடத்திட்டு இருக்கிறாங்க ஆன்லைன் மூலமாக. நேரடியாக தயவுசெய்து கலந்து கொள்ளுங்கள். anatomictherapy.org அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த 50 வகையான வகுப்புகளுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். எந்த நாளில் எந்த இடத்துலன்னு இருக்குங்க. கலந்துக்குங்க, கலந்துக்கிட்டு பயன்பெறுங்கள். எனவே சனிப்பெயர்ச்சி சம்பந்தமான ஒரு தெளிவான வீடியோவை பதிவு செய்த சந்தோஷத்தில் இந்த பதிவை நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.